ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தயா கனகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பா வந்து எங்கள் கடை மாடியில் வந்து விளையாடிட்டு இருந்தா. ஹோல்சேல் கடை, சுங்குடி காட்டன் சாரீஸ் வீடியோஸ் எல்லாம் போடுவேன் பார்த்தீங்களா, அங்கே தான் இது வச்சு இந்த டேப் வச்சு விளையாடிட்டு இருந்தா. இது வச்சு விளையாடும்போது எனக்கு அப்போல்லாம் ஐடியாவே தெரியல. நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பட் எங்கள் பாப்பா வந்து அவளாக சொன்னால் இந்த வச்சு கூட போடுமா அப்படின்னு சொல்லிகிட்டே விளையாடிட்டே இருந்தா. அப்போ தான் எனக்கு ஐடியா வந்துச்சு, ஆமாம் இதை வச்சு கூட போடுவாங்களே அப்படின்ட்டு தான் சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் இதில் வந்து கூட போட ஆரம்பிச்சிட்டேன். இது சின்ன வயசில் இருக்கும்போது நான் கூட போட்டிருந்தேன். அதே மாதிரி இப்போயும் ட்ரை பண்ணேன். எங்கள் பாப்பா பாருங்கள், அதை வச்சு நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோர்ஸை கொடுத்துட்ருந்தேன். அதை வச்சு பாருங்கள், இந்த டேப்பை வச்சு தான் எங்கள் கடையில் வந்து பண்டல் போட்டுட்ருப்பாங்க. சரி, இதை தூக்கிட்டு போய் நம்ம கூட போட ஆரம்பிச்சிடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த டேப்பை வந்து கீழே கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த டேப் வந்து அரைஞ்சு டேப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த அரைஞ்சு டேப்பு வச்சு நம்ம எப்படி போடுறதுங்கிறத கிளியராக நான் காட்டுறேன், நீங்களும் கற்றுக்கங்க. இதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 ரோல் வயர் வந்து எடுத்திருக்கேன், ஸ்வஸ்திக் வயர் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணலாம், எப்படி கட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வயரை வந்து அளந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் புதுசாக நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் அளந்துட்டு கட் பண்ணோன்னா கொஞ்சம் நமக்கு வந்து தெரியும் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1 அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த டேப்பை வந்து வச்சு அளந்துக்கலாம். இது வந்து 1 அடி. இப்போ அடுத்து வந்து இதில் வந்து மெஷர் பண்ணுறது 2வது, அடுத்து 3. இப்போ 3 அடியில் நம்ம வந்து அந்த வயரை மடக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு 2ஆக வச்சு தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். பாருங்கள், 2 டேப்பும் ஒரே மாதிரி வச்சு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணும்போது கொஞ்சம் வயர் வந்து அந்த டேப் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ சென்ட்ரு பாயிண்ட் நம்ம மடக்கி விட்டோம் பார்த்திங்களா, அந்த இடம் எடுத்துக்கணும் நம்ம. இப்போ எடுத்துட்டு 1 அடி ஸ்கேலில் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் திரும்பியும். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து அங்கே ஒரு 6 போட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி இந்த வயரை வந்து இப்படி மடக்கிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 அடிக்கு மடக்கி விட்டுருக்கேன். மடக்கி விட்டுட்டு இந்த டேப்பை வந்து இப்படி தான் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம வயர் ஜாயின் பண்ணணும். இப்போ வயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டேப்பை வந்து நேராக்கிக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி மடைச்சி விட்டு இது மாதிரி விட்டுருங்க, அப்போ தான் நேராக ஆயிரும். இல்லைன்னா சுருண்டிக்கிட்டே இருக்கும், நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் போடும்போது. இப்போ நம்ம வந்து வயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். நம்ம வயர் கூட நம்ம அளந்து தான் கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வயலட் கலர் வயர் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 4 சைடில் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாதீங்க, ஒரு சைடு விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கோ பார்த்து கொஞ்சம் வயரை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1 அடி ஸ்கேல் திரும்பி எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 அடியில் வயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப்பை வந்து நம்ம எப்படி பிடிச்சிக்கணுங்கிறத பாருங்கள். இந்த மடக்கின டேப்பு வந்து முன்னாடி வச்சுக்கோங்க, இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து நம்ம சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த ரன்னிங் வயரை இந்த மாதிரி நடுவில் விட்டு எடுத்துக்கோங்க, அந்த சைடும் இந்த சைடுக்கும் நடுவில். இப்போ கீழே இருந்து அந்த வயரை ஒரு சுற்று ஃபுல்லாக சுற்றிடலாம். சுற்றிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள், அந்த வயரை திரும்பி அந்த டேப்புக்கும் இந்த டேப்புக்கும் நடுவில் விட்டு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இந்த வயரை வந்து முன்னாடி கொண்டு வந்து அதுக்கப்புறம் இப்படி கீழே இருந்து அந்த வயரை வந்து மேலே எடுத்து விடணும். பாருங்கள் நான் எப்படி எடுத்து விடுறேன்னு. கீழே இருந்து கொண்டு வந்து இந்த வயரை எல்லா வயருமே இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ திரும்பியும் அதை மடக்கி சென்டரில் கொண்டு போய் திரும்பி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க அந்த வயரு. அவ்வளோதான். ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா இதுதான் வந்து நாட்டு, ஃபஸ்ட்டு நாட்டு. இது 2வது நாட்டு போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சுற்று ஃபுல்லாக சுற்றிக்கணும். சுற்றிட்டு அந்த வயரை வந்து
அந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் நடுவில் விட்டு எடுக்கணும். எடுத்து திரும்பி முன்னாடி கொண்டு வந்துக்கங்க. கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்படி திருப்பி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வயருக்கு நடு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ளே அந்த வயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணி அந்த வயர் ஃபுல்லாக இழுத்து வெளியே விட்டுறணும். அவ்வளோதான். இது வந்து இப்போ செகண்ட் நாட் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். போடும்போது அந்த மேல் வயர் தான் மேலே இருக்கணும், அதனால் சரி பண்ணிக்கிட்டே வரணும் அந்த வயரை. ஓகே, இப்போ வந்து இந்த வயரை இப்படி சென்டரில் கொண்டு போய் திரும்பியும் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். செகண்ட் நாட்டு நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ தேர்டு நாட்டு. இப்போ அந்த வயரை வந்து ஃபுல்லாக சுற்றி கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டு திரும்பி மேலேருந்து கொண்டு போய் சென்டரில் விட்டு கீழே கொண்டு வந்துடணும். இப்போ இந்த கீழேருந்து அந்த வயரை ரெண்டாக மடக்கி விட்டு பாருங்கள், அங்கே கேப் இருக்கும், அந்த 2 வயருக்கும் நடுவில் விட்டு அந்த வயரை வந்து வெளியே எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், நான் எப்படி தள்ளி விட்டு அந்த சென்டர்லேருந்து அந்த கேப்பில் அந்த வயரை வந்து எடுத்து விடுறேன். அவ்வளோதான். இப்போ எடுத்து விட்டு அந்த வயரை வந்து கரெக்டாக திருப்பி விட்டு அந்த சென்டரில் உள்ளே விட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துடணும். இப்போ திரும்பி இன்னொரு வாட்டி சுற்றணும். இப்போ 4வது போடுறேன், பார்த்துக்கோங்க. சுற்றிட்டு சென்டரில் கொண்டு போய் கீழே இறக்கிடணும். கீழே இறக்கி கொண்டு வந்துட்டு அந்த வயரை வந்து நடுவில் இருந்து மேலே எடுத்து விடணும். பாருங்கள், இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் கூடையோட பேஸ் எல்லாமே நீங்கள் போட்டு முடிச்சிடலாம் ஈஸியாக. அவ்வளோதான். அந்த வயரை ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு இந்த வயரை வந்து கொஞ்சம் தள்ளிகிட்டே வரணும். கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா டிசைன் வந்து நீட்டாக வரும், அதனால தான். இப்போ அந்த வயரை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மேல் பகுதி தான் மேலே இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வயர் விட்டுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வயரை வந்து இதுக்குள்ளே சொருகி விட்டுறணும். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி சொருகிறேன்னு. இப்போ 2 வயர் உள்ளே விட்டுட்டேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயர்லேயும் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு மீதி இருக்கிற வயரை வந்து அப்படியே பிடிச்சிக்கோங்க. நம்ம நாட் போட போட அந்த வயர் வந்து உள்ளே போயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் வயரை திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு வயரை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ரவுண்டாக ஒரு ஃபுல்லாக ஒரு சுற்றிக்கணும். 2வதுல வந்து பாதியாக சுற்றிக்கணும். சுற்றிட்டு இப்போ இந்த வயரை வந்து 2ஆக மடக்கி விட்டு ஈஸியாக உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். அந்த 2 சுற்று இருக்குது பார்த்தீங்களா, அதை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் இந்த வயரை எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு அந்த வயரை வந்து இப்படி திருப்பி வச்சு கரெக்டாக அந்த மேல் வயரை கீழே இறக்கிடணும். இறக்கிட்டு திரும்பியும் இந்த வயரை திருப்பி விட்டு ஒரு ஃபுல் சுற்றணும். சுற்றிட்டு திரும்பியும் சென்டரில் பாதியாக எடுத்து விட்டு சுற்றணும். இப்போ கீழே இருந்து அந்த வயரை மேலே எடுத்து விட்டு பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு 2ஆக மடக்கி விட்டு அந்த கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த வயர் மேலிருந்து எடுக்கணும். பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த டிசைன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகே, அவ்வளோதான். இந்த வயரை வந்து ஃபுல்லாக இழுத்துருங்க. இழுத்துட்டு அந்த நாட் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வர்ற மாதிரி வயரை தள்ளி தள்ளி விடுங்க. இப்போ அடுத்து இன்னொரு நாட் போட போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நான் போட்டுட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த வயர் வந்து நம்ம சுற்றிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து தீந்து போகும். ஏன்னா நம்ம 5 அடி தான் எடுத்திருக்கோம். அது தீர்ந்தவுடனே நம்ம திரும்பி ஜாயின் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேப்பு இப்போ நம்ம சுற்றி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த டேப்பு கூட தீந்துருச்சுன்னா நம்ம ஜாயின் பண்ணி போட்டுக்கிறது தான். அடுத்தடுத்து ரொம்ப சிம்பிளாக ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். சாதா கூடை போடுறோம் பார்த்தீங்களா, அந்த கூடையை விட இந்த இது வந்து ரொம்ப ஈஸி, வேகமாகவும் நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 வயருக்கு நடுவில் இந்த வயரை வந்து சொருகிட்டுருக்கேன் பாருங்கள். ரொம்ப டைட்டாக இருக்குன்னா அந்த வயரை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் சொருகி விடலாம்.
அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜுக்கு வந்தவொடனே நான் காட்டுறேன் எப்படி பண்ணுறதுங்கிறத. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முடிச்சிட்டேன். இந்த டேப்பு வந்து இது வரைக்கும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம மடிச்சிட்டு சுற்றி சுற்றி நம்ம இதே டிசைனில் நம்ம இப்படியே போட போகிறோம். பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்னு. ஒரு 3 சுற்று வரைக்கும் வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த வயர் வந்து நமக்கு தீந்துருச்சு. இப்போ தீர்ந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு சுற்று போட்டுட்டு கூட நம்ம அந்த வயரை வந்து அந்த ஸ்டார்டிங் வயர் நான் எப்படி சொருகினேனோ அதே மாதிரி இதையும் நம்ம சொருகி விட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வெளியே வரவே வராது. எப்படியும் ஒரு 4-5 நாட்டுக்குள்ளே வந்து உள்ளே சொருகி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வயர் தீர்ந்துருச்சு. இப்போ அடுத்த வயரை 5 அடிக்கு கட் பண்ணியிருக்கேன். 5 அடி தான் கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எவ்வளோ வேணால் கட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் அந்த பிட்டு வந்து வச்சு விட்டுட்டு இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக ரன்னிங் வயரை இழுத்து விட்டு ஒரு சுற்று ஃபுல்லாக எடுத்து கீழே கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா அந்த வயருக்கும் இந்த வயருக்கும் நடுவில் கொடுத்து திரும்பி கீழே கொண்டு வந்துடுங்க. அந்த வயரை கீழே கொண்டு வந்துட்டு இப்போ அந்த வயரை மடக்கி விட்டு அந்த 2 வயருக்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா கேப்பு, அந்த கேப்பில் திரும்பி அதே மாதிரி சொருகி விட்டு எடுத்துதுங்க. பாருங்கள் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அந்த நம்ம இடத்துல வந்து சுற்றுறதுக்காக நம்ம டைட்டாக பிடிச்சி தான் போடணும். அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி இழுத்து விட்டுருக்கங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த வயரை வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி தள்ளிட்டிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ திரும்பி அதே மாதிரி நாட் வந்து போட்டுகிட்டே போகலாம். இப்போ அந்த வயரை அதே மாதிரி சென்டர்லேருந்து கொடுத்து கீழே கொண்டு வரணும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ திரும்பியும் 2வது நாட்டு போட்டுக்க வேண்டியது தான். பாருங்கள், ஃபுல்லாக ஒரு சுற்று சுற்றிட்டு வயரு கொஞ்சம் நம்ம நிறைய எடுத்தோன்னா இந்த மாதிரி இழுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் கம்மியாக எடுத்தீங்கன்னா சும்மா ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ சென்டரில் விட்டு திரும்பியும் கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டு வயரெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு திரும்பியும் அந்த வயரை வந்து 2ஆக மடக்கி விட்டு அந்த கேப்புக்குள்ளே திரும்பியும் ஏற்றி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த கடைசி டர்னிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த டர்னிங் இடத்துல இனி நாட்டு போட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த டேப்பை வந்து அப்படியே சுற்றிட்டே வரணும். வரும்போதே நம்ம அந்த வயரும் சும்மாவே சுற்றிட்டே போகலாம். ஏன்னா அந்த கேப் வந்து நமக்கு தெரியக்கூடாது. அதனால் பாருங்கள் நான் எப்படி சுற்றுறேன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டர்னிங் இடத்துல ஒரு 3 வாட்டி நம்ம சுற்றிக்கலாம். 3 வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கேப் தெரியுதோ பார்த்துட்டு அந்த அளவுக்கு சுற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ தான் சுற்றணும் அப்படின்னெல்லாம் கணக்கெல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து அந்த நாட்டு இப்படி டேப்பை வந்து திருப்பினவுடனே அந்த நாட்டு டச் ஆகிற வரைக்கும் நீங்கள் ப்ளெயினாகவே வந்து வயர் சுற்றிட்டே வரலாம். இப்போ அந்த நாட்டு டச் ஆனவுடனே நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு சுற்று ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அந்த கேப்புக்குள்ளே வயரை உள்ளே விடணும். சிங்கிள் வயராக உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதனால தான். இப்போ ஃபஸ்ட்டு நாட் போடுறதுக்கு ஃபுல்லாக ஒரு சுற்றுறேன். அதனால தான் இந்த வயர் வந்து அந்த சைடில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற நாட்டில் வந்து சுற்றி விடுறேன். இப்போ அடுத்து வந்து அந்த வயர் வந்து சென்டர்லேருந்து கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த வயர் வந்து 2ஆக மடக்கி கீழே இருந்து மேலே ஏற்றி விடணும். அவ்வளோதான். இதுதான் நாட் போடுற ப்ரொசீஜர். இப்போ இதே மாதிரி தான் இங்கே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்ம போட்டுகிட்டே போகணும். ஓகே, இந்த லைனில் ஃபஸ்ட்டு நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ 2வது நாட் பாருங்கள், அப்படியே சுற்றி கொண்டு வந்து அந்த சைடில் அடுத்த நாட் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த நாட்டோட
கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். அங்கே நாட் ஏற்கனவே போட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஒயர். நம்ம தான் சிங்கிளாக உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். கரெக்டாக அந்த ஒயர் வந்து எந்த சைடு திரும்புதோ அந்த சைடு கரெக்டாக திருப்பிக்கணும். திரும்பிக்கிட்டு இப்போ சென்டர்லேருந்து கொண்டு வந்து கீழே இறக்கிட்டு இப்போ கீழே இருந்து மேலே 2ஆக மடக்கி விட்டு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ அதே மாதிரி இந்த சைடு கொண்டு வந்து சென்டர்லேருந்து கீழே கொண்டு வந்து மேலே ஏற்றுறது. அவ்வளோதான். இதே ப்ரொசீஜர் தான். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு அங்கே வரைக்கும் முடித்தோடனே நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூடை வந்து போடும்போது ஃபுல் வீடியோ காட்டினேன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதனால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக அது வரைக்கும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல டர்னிங் பண்ண போகிறேன். பாருங்கள் நான் எப்படி டர்னிங் பண்ணுறேன்னு. நமக்கு அந்த கேப், அந்த சுற்றி வர்றதுக்கு கேப் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அங்கே நாட் போட்டுகிட்டே போகலாம். இல்லை நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னா ப்ளெயினாக ஒரு வாட்டி 2 வாட்டி வயரை வந்து சுற்றி சுற்றி விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த இடத்துல வந்து நாட் போடாதீங்க. இப்போ பாருங்கள் நான் வயர் வந்து எடுத்து விட்டுட்ருக்கேன். எடுத்து விட்டுட்டு இங்கே நாட் போட்டுட்டு அப்புறமா தான் திருப்ப போகிறேன். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. அந்த சைடு கொண்டு வந்து விட்டுட்டேன். இப்போ கீழே இருந்து கொண்டு வந்து மேலே ஏற்றி விடணும். பாருங்கள் எப்படி கொண்டு வரேன்னு. 2 சுற்று சுற்றியிருக்கேன். இது 3ஆவது சுற்று. டேர்ன் பண்ணுறப்ப நமக்கு நாட்டு போட தேவையில்லை, சும்மாவே நம்ம சுற்றிக்கிட்டே போகலாம். அங்கே பாருங்கள் நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு. அவ்வளோதான். இப்போ இப்படி திரும்பினவுடனே நமக்கு நாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேருந்தே நீங்கள் நாட் போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் அந்த கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன் உள்ளே போகுதான்ட்டு. இப்போ அது உள்ளே போகலைன்னா கொஞ்சம் கத்திரியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த இடத்துல கேப் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள் நான் எப்படி கேப் கொண்டு வர்றேன்ட்டு. ஏன்னா வயர் போகிறதுக்கு கூட கேப் இல்லைன்னா நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கே முடியாது. அதனால் நம்ம அந்த இடத்துல நாட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கத்திரியை வச்சு கொஞ்சம் நகட்டி விட்டுட்டு அந்த வயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பியும் அந்த வயரை வந்து சென்டர்லேருந்து கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இப்போ அந்த வயரை வந்து 2ஆக மடக்கி விட்டுட்டு கீழே இருந்து மேலே இப்போ கொண்டு போகணும். பாருங்கள் கீழே இருந்து இன்சர்ட் பண்ணணும். அப்போ கேப் நிறையா இருக்குது, அதனால தான் வேகமாக வந்துருச்சு அந்த வயர். அவ்வளோதான். இந்த வயரை வந்து கரெக்டாக எடுத்து விட்டு மேலே இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த 2 வயர் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ அதே ப்ரொசீஜர் தான் அடுத்தடுத்து பண்ணிகிட்டே போகணும். இந்த நாட்டை பிடிச்சிட்டே நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டே போகணும். அந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா, கடைசியாக ஆகிற இடத்துல உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். பாருங்கள் நான் எப்படி பண்ணிகிட்டே போகிறேன்னு.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வயர் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த வயர் வந்து அந்த டர்னிங்கில் நல்லா 4, 5 வாட்டி சுற்றிட்டு அந்த நாட் வர்ற இடத்துல ஒரு வாட்டி உள்ளே சொருகி விட்டுட்டு மீதி இருக்கிற வயர் எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணி ஒரு 4, 5 வயருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வயர் வந்து நம்ம கத்திரி எடுத்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். மீதி வயர் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து வயர் ஜாயின் பண்ண போகிறேன். திரும்பி அதே மாதிரி உள்ளே இருக்கிற நாட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்க. டேப்பை கொஞ்சம் நெருக்கமாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த வயர் வந்து ஒரு ஃபுல் சுற்றணும் பார்த்திங்களா, அதுக்காக சிங்கிளாக உள்ளே இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் உள்ளே போகும், இல்லைன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அது ஃபுல்லாக வெளியே எடுத்து விட்டுட்டு அடுத்து ஒரு பாதி ரவுண்டு எடுக்கணும். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இப்போ இந்த மீதி இருக்கிற மேலே இருக்கிற வயரை வந்து நம்ம நாட் போடும்போதே வந்து இந்த வயரை மடக்கி கீழேயே வச்சு கொண்டு போயிடலாம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. அப்போ வந்து நமக்கு சொருகிற வேலை இல்லை. இது ஒரே தான் நம்ம இப்படியே கொண்டு போய்க்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டு முடிச்சுட்டு இந்த வயரை வந்து இப்படியே உள்ளே கொண்டு போய் அப்படியே மாட்டிகிட்டே போயிட்டோன்னா இந்த வயரை வந்து நமக்கு வெளியில் தெரியாது. இப்போ டேப் நான் மாட்ட போகிறேன். பாருங்கள், அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அளந்தேனோ அதே அளவுக்கு அளந்துவிட்டேன். 2ஆக அளந்து வச்சுக்கோங்க. இப்போ டேப்பை வந்து கட் பண்ணி க்ராஸாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், க்ராஸாக கட் பண்ணிவிட்டு அந்த டேப்புக்கும் அந்த சைடும் இந்த சைடுக்கும் நடுவில் அந்த 2 டேப்பும் வச்சு விட்டுக்கோங்க. வச்சு விட்டுட்டு இப்போ நாட் வந்து நம்ம கண்டினியூட்டியாக போட்டுகிட்டே போகணும். டேப்பை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு 2-3 நாட் போடுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஏன்னா டேப்பும் பிடிச்சிக்கணும், வயரும் பிடிச்சிக்கணும். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப்பை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே நாட் போட்டுகிட்டே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த குட்டி வயரை வந்து இது மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. சொருகி விட்டுட்டு மீதி இருக்கிற வயரை அப்படியே தொட்டு நம்ம வந்து பிடிச்சிட்டே நம்ம வந்து நாட் போட்டுகிட்டே போனோன்னா அந்த வயர் வந்து வெளியே தெரியாது. ஓகே, இப்போ நார்மலாக நம்ம எப்பவும் போடுற நாட்டு தான். நமக்கு அங்கே கேப் இல்லைன்னா சிசரை வச்சு கொஞ்சோண்டு கேப் வர வச்சு நம்ம நாட் போட்டுகிட்டே போகலாம். இந்த டேப் வந்து நமக்கு வெளியே வராமல் இருக்கிற மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டே போட்டுகிட்டே போகலாம். அவ்வளோதான். இந்த ஜாயினிங் வந்து ரொம்ப ஈஸி தான் நமக்கு. இதே மாதிரி ஒரு 4-5 சுற்று ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேப் வயரோட அடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ வெயிட் வேணாலும் இது தாங்கும். நம்ம நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டோன்னா அப்போ தான் வந்து அதை பார்க்கவே அழகாக இருக்கும். நான் மெயினாக ஃபேன்சி ஸ்டோருக்காக தான் இந்த கூடைங்கெல்லாம் போட்டுகிட்டே இருக்கேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த கூடைங்கெல்லாம் நான் போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி கூடைங்க போடுறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு விற்று கொடுங்கன்னு சொன்னாலும் நான் விற்று தரேன். இல்லை நீங்கள் இது நிறைய போடுறீங்க அப்படின்னா எனக்கு போட்டு கொடுங்க, தாராளமாக நான் வாங்கிப்பேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் வேணால் வாட்ஸ்அப் கூட பண்ணி விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இன்னும் ஒரு சுற்று ஃபுல்லாக எனக்கு இருக்குது. அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த டேப்பை வந்து எப்படி எண்ட் பண்ணுறதுங்கிறத கிளியராக காட்டுறேன் வாங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் முடிச்சிட்டேன் பாருங்கள். ஃபுல்லாக எனக்கு அடி போதுமான அளவு இது. உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணும்னா நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ கடைசியாக ஒரே ஒரு நாட்டை போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த வெள்ளை கலர் டேப்பை வந்து சைடில் எட்ஜஸை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரே இதை ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மீதி இருக்கிற வயரை வந்து நாட் போடாமலே சும்மாவே சுற்றிட்டே வந்துடுங்க. சுற்றிட்டே வந்து மீதி இருக்கிற வயரை வந்து சைடில் சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இந்த அடி போடுறது மட்டும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த மேல் பாட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீதி இருக்கிற வயரை வந்து நீட்டாக சொருகி விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம் பார்த்திங்களா. ஓகே, இந்த வயர் சொருகி விட்டுட்டோன்னா நமக்கு அடி ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இந்த மாதிரி கூடைங்களோட அடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ வெயிட் வேணாலும் தாங்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.